ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ சந்திக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யூகேக்கு யாரெல்லாம் புதுசாக வரீங்களோ இங்கே நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளிநாடுன்னு சொன்னதும் நம்மளோட எண்ணம் எப்போதுமே வெள்ளைக்காரங்க வித்தியாசமான மொழி பேசுவாங்க, எப்பயுமே ஹாப்பியாக இருப்பாங்க, அப்படி தாங்க யோசிப்போம். உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கும் நம்மளை மாதிரி குடும்பம், கஷ்டம், உணர்ச்சி எல்லாமே இருக்கும். பொதுவாக நம்மள சில பேர் நினச்சிட்ருக்கோம் அழகுங்கிறது கலரை சம்மந்தப்பட்ட விஷயம்னு. அது எப்பயுமே கலர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, அது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். நம்மள சில பேர் நினச்சிட்ருக்கோம் வெல்த்திங்கிறது நல்ல மணி வச்சுருக்கவங்க தான் நல்ல வெல்த்தியான பர்சன்னு. அப்படி கிடையாதுங்க. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியானவங்க தான் வெல்த்தான பர்சனு. எஜுகேஷனில் நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் யார் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வாங்குறவங்க தான் நல்லா படிக்கணும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயத்தை நம்ம கற்றுக்குறோமோ அதுதான் இங்கே ரியலான எஜுகேஷன் நினைக்கிறாங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா அது டீ தான். இங்கிலாந்து பீப்புளோட மேக்ஸிமம் கன்சியூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது டீ தாங்க. ஒரு நாளைக்கு 65 மில்லியன் கப் ஆஃப் டீ வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இது யூஎஸை கம்பேர் பண்ணும்போது அது பல மடங்கு அதிகமாக தான் இருக்குது. என்ன டீயில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் இங்கே வந்து தெருவுக்கு காஃபி ஷாப் இருந்தாலுமே அவங்க மேக்ஸிமம் அவங்க ட்ரிங்க் பண்ணுறது எல்லாமே இந்த டீ தாங்க. டீ வந்து பெஸ்ட் ரிலாக்ஸிங் டைமாக அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இப்போ உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் எல்லா இடத்துலையும் வந்து பரவலாக இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 200 வருஷத்துக்கு முன்னாடியோ நம்மளோட கல்ச்சர் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் யூகேவோட கல்ச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணுறதா ஒரு ஹேபிட்டாக வச்சுருப்பாங்க. இல்லை நம்ம ஒரு கேஷுவலான ஃப்ரெண்டு தான், நமக்கு ரொம்ப க்ளோஸ் இல்லை அப்படின்னா ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. மக்கள் தேவைக்காக எங்கெல்லாம் பீப்புள் வந்து அதிகமாக ஒன்று சேர்றாங்களோ அங்கே இடத்துல கண்டிப்பாக க்யூவை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பஸ், பேங்க் இந்த மாதிரி இடத்துலலாம் க்யூவை வந்து கம்பல்சரி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. யாராவது நம்ம ஊர் மாதிரி க்யூவில் நிற்காம இடையில வந்து ஜாயின் பண்ணுறதோ இல்லை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியை மாதிரி முன்னாடி போகிறதோ அப்படி இருந்தது அப்படின்னா இந்த மக்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்க வந்து அந்த பீப்புளை வல்கரான பீப்புளாக தான் நினச்சிக்குவாங்க. இல்லை சில பேர் வந்து அது கம்ப்ளைண்ட்டாகவே எடுத்துக்குவாங்க. ஏன்னா இங்கே டைமிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஒவ்வொரு மனுஷனுமே காலையில் எந்திரிச்ச உடனே ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும் இல்லை நம்ம எடுக்கிற பஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அக்யூரேட்டாக டைமை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டைமுக்கு நடுவில் ஒர்க் பண்ணுற யாராக இருந்தாலுமே இப்படி க்யூவை வந்து ஸ்கிப் பண்ணுறதோ இல்லை க்யூவில் வந்து ஜம்ப் பண்ணுறதோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது சிவியராக அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு எவ்வளோ மேண்டட்ரியோ அதே மாதிரி இங்கிலாந்தில் இருக்கிற எல்லா குதிரைக்குமே பாஸ்போர்ட் கம்பல்சரி எடுத்துக்குவாங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு குதிரை பந்தயமோ இல்லை ரேஸ் அந்த மாதிரி போகிறதா அப்படின்னா இந்த பாஸ்போர்ட் இல்லாமல் இந்த குதிரையை வந்து நான் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பேசிக் நீடாகவே இங்கே எடுத்துக்கிறாங்க. நம்ம பார்க்க போகிற அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பு தாங்க. ஸோ இங்கே 5 நாள் வேலை பார்த்துட்டு வாரத்தோட கடைசி நாளான ஃப்ரைடே ஈவினிங் இல்லை சாட்டர்டே அந்த 2 நாளுமே அவங்க வந்து பப்புக்கு தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸாக எங்கேயுமே நம்ம கேங்காக போகிறோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான பார்ட்டிக்கான பில்லை ஒரு தனிப்பட்ட நபர் தான் பே பண்ணுவாங்க. பட் இங்கே கூட்டமாக என்ன தான் நம்ம போயிட்டு பார்ட்டி இதுன்னு அட்டன் பண்ணாலுமே அவங்க கன்சியூம் பண்ண அவங்களுக்கான பில்லை செப்பரேட்டாக தான் அவங்க பே பண்ணுவாங்க. இங்கே ஆல்கஹாலுங்கிறது ஒரு ஈஸியான விஷயம். இங்கே ஸ்டோர்லேயும் எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும். பட் 18+ இருந்தால் மட்டும்தான் அவங்க லீகலாகவே இதை வாங்கிக்க முடியும். ஸோ ஏஜை கன்சிடர் பண்ணுறதுல இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய தமிழ் படத்தில் பார்த்துருப்போம், என்ற பிள்ளையை அடிப்பேன் உதைப்பேன் அதை கேட்க நீ யாராங்கிற மாதிரி. ஆனால் இந்த நாட்டில் தான் பிள்ளையாக இருந்தாலுமே அடிக்கக்கூடாதுங்க. இதை அடிச்சிங்கன்னா ரொம்ப வல்கரான ஒன்று. அப்படி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா இந்த குழந்தைய வந்து சோசியல் கேர்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பேரண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைய வந்து அடிக்கிறது இங்கே வந்து இல்லீகலான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுமே தான் வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட வம்சாவளி, குழந்தை, பேரன் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்காக தான் நம்ம எதிர்காலமே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்குன்னு சொல்லி எந்த ஒரு சேவிங்ஸும் வச்சுக்க மாட்டாங்க. தான் உழைக்கிற நம்மளோட காசை ஏதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போகிறதோ இல்லை சம்மர் வந்துட்டால் சீசோர் ஏரியா, பீச் இந்த மாதிரி போகிறது தான் அதிகமாக அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி சில பேர் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போவாங்க. பெரும்பாலும் இங்கிலாந்தில் இருக்கிற எல்லா பீப்புளுமே யூரோப் கண்ட்ரிக்கு தான் போகிறத அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ இதை தாண்டி என்ன பண்ணுறீங்கன்னா வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. ஸோ நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழணும். இதுதான் பெரும்பாலான மக்களோட தாட்டாகவே இருக்குது. ஸோ என்ன தான் இவங்க இப்படி வாழ்ந்தாலுமே அதிக ஹோமேஜஸ் இருக்கிறதும் இதே நாட்டில் தான். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா அது வாட்டர் தாங்க. நம்ம இந்தியாவில் குடிக்கிறதுக்கு தனியாக ஒரு வாட்டரோ டாய்லெட்டுக்கு போகிறது தனியாக ஒரு வாட்டர்,
அப்புறம் துவைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் செப்பரேட்டாக தான் நம்ம வாட்டர் வச்சுருப்போம். பட் யூகே பொறுத்த வரைக்கும் டாய்லெட்டாக இருக்கட்டும், குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே வாட்டர் தான் அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க. பட் நம்ம நினைக்கலாம் ரெண்டுமே வந்து ஒரே தண்ணி வருது, இல்லைனா இம்ப்யூரிட்டி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சிப்போம். பட் எல்லாமே ஆர்ஓஎஸ் பண்ணது தான், அதாவது பியூரான வாட்டர் தான் டாய்லெட்டுக்கும் கிச்சன் எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் தாங்க. இங்கிலாந்தோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டமோ இந்தியாவோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டமோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரூல்ஸை வந்து கம்பல்சரி ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்கள் பை சான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பில் ஜென்ரேட்டாக இருக்கட்டும், இல்லை போலீஸ் வந்து உங்களை ட்ராஷ் பண்ணுறதா இருக்கும், எல்லாமே குயிக் ப்ராசஸ் தான் நடக்குங்க. அதையும் தாண்டி சில நேரம் நம்ம பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, வயசான பீப்புள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கான பீரியாரிட்டி சீட்டை நம்ம விட்டு தான் ஆகணும். அவங்க சீட்டில் நம்ம உட்காரக்கூடாது. சப்போஸ் யூகேக்கு புதுசாக வரவங்க நம்ம அதில் போய் உட்காந்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம சீட்டு கொடுக்காத பட்சத்தில் அங்கே இருக்கிற யூகே பீப்புள்ஸை நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் வந்து நம்ம டிரைவரும் வந்து நம்மளை சவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வயசான பீப்புளை வந்து கேர் பண்ணுறது தான் இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இங்கே மோட்டார் வெஹிக்கிள், சைக்கிள், பேசஞ்சர் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டான லேண்ட் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இங்கே ஆக்சிடென்ட் வந்து கம்மியாக தான் நடக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூகேவோட நியூஸ் சேனல் தாங்க. நம்ம இந்தியாவில் பொதுவாக கேபிளுக்கான பேமெண்ட் நம்ம பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கான பிரத்யேகமான சேனல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி இங்கே டிவி லைசன்ஸ் வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ணுவோம். ஒரு £60 மந்த்லி வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நம்ம நியூஸ் சேனல் எடுத்துக்கிட்டால் பிபிசி தான் ஃபேமஸான ஒன்று. இந்த பிபிசியில் எந்த ஒரு ஆடும் வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்தியாவில் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒருத்தனா ஆட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பட் இங்கே கம்ப்ளீட்டாக ஆட்ஸே எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் வராது. நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தாங்க. நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது யூகேவோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே ட்ரெஸ்ஸிங் கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்தியாவில் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற இந்த ட்ரெஸ்ஸிங் கல்ச்சர் கூட இவங்க இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூகேல இருக்கிற பீப்புள்ஸ்க்கு எல்லா நாட்டோட கண்ட்ரியோட ஃபுட்டு வந்து பிடிக்கும். பட் அவங்க ஸ்பெசிஃபிக்காக இந்தியனோட ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிக்கன் டிக்கா மசாலா இதுதான் அவங்களோட ஃபேவரட்டான ஒன்று. மோரோவர் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் 7 to 8க்குள்ளே முடிச்சுருவாங்க. லஞ்ச் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 to 1, அது மாதிரி டின்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 to 7 அந்த டைம்லேயே எல்லாமே முடிச்சுருவாங்க. அதுக்கு மேலே எதுவுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதுதான் அவங்களோட டயட்டுக்கான சீக்ரெட்டிங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, யூகேல எல்லா சிட்டிலையுமே பார்க் இருக்குங்க. நாங்களும் லெஸ்டரில் இருக்கிற அப்பே பார்க்குக்கு வந்திருக்கோம். இங்கே குழந்தைகளுக்கான பார்க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த அப்பே பார்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா 1 day ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல சூப்பரான இடமா இருக்கும். இங்கே ஒரு ஆளுக்கு எடுத்திங்கன்னா £1.5 அவ்வளோதான் ஃபேர் இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோடு வர மாதிரி இருந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லாக இடமா இது இருக்குங்க. அப்படி தான் நாங்களும் அன்றைக்கி டைம் ஃபுல்லாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் காளிதாஸ் சைனிங் ஆஃப்.